இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை 18ஆம் சங்கீதம் அதனுடைய 23வது வசனம். அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். ஆண்டவருக்கு முன்பாக நாம் நம்முடைய மனதளவில் உண்மையாய் இருக்க வேண்டும், மன உண்மையாய் இருக்க வேண்டும். அப்படி மன உண்மையாய் கர்த்தருக்கு முன்பாக நாம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருக்கிற எல்லா துர்க்குணங்களுக்கும் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள முடியும். எல்லா மனிதர்களிடத்திலும் நல்ல குணங்களும் உண்டு, துர்க்குணங்களும் உண்டு. ஆனால் அநேக நேரத்தில் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறபடியினால் நம் துர்க்குணங்களுக்கு தான் அநேக நேரங்களிலே நாம் இடம் கொடுக்கிறோம். துர்க்குணம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது, கிரியைகளை நடப்பிக்கிறது. அந்த துர்க்குணத்திற்கு நாம் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருக்கு முன்பாக நாம் மன உண்மையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே மன உண்மையா இருந்து துர்க்குணத்திற்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.